சுவாமி, நீங்க கொடுத்த மலரை தேய்ச்ச உடனே என் புருஷனுடைய புண்ணான உடம்பு பொன்னான மேனியா மாறிடுச்சு. இந்த அற்புதம் நடந்த பிறகுதான் அன்னைக்கு வந்தவ காமாட்சியை தவிர வேற யாரும் இல்லைங்கிற முடிவுக்கு நான் வந்தேன். அவள் திருவாக்குபடி மகரந்த மலரை கொடுத்த நீங்க யாருன்னா எங்களால புரிஞ்சுக்க முடியல. சுவாமி, நீங்க யார் சுவாமி? சுவாமி, 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 சுவாமி மெய் மறந்து இருக்க, தொந்தரவு பண்ணாதீங்க. சுவாமிகள் இங்கே எப்போ வந்தார்? கொஞ்சம் முன்னாடி தான் வந்தார். ஐயா, இவர் உங்களுக்கு தெரியுமா? நல்லா தெரியுமே. ஐயா, இவர் யாருன்னு தெரிஞ்சுக்க நாங்க எல்லாரும் துடியா துடிச்சிட்டு இருக்கோம். கொஞ்சம் சொல்லுங்களேன். ஏதோ எனக்கு தெரிஞ்சவரை சொல்றேன். சுவாமிகளுடைய சொந்த ஊர் மதுரை. பெயர் குழந்தை ஆனந்தா. இந்த பேரை விட மீனாட்சி மைந்தன் சொன்னா சீக்கிரமா எல்லாருக்கும் தெரிஞ்சு போயிடும். மீனாட்சி மைந்தன் பேர் வர காரணம்? சுவாமிகளுடைய தாய் தந்தையருக்கு நீண்ட நாட்களாக மகப்பேர் இல்லாமல் இருந்தது. அதுக்காக பல கோயில் குழந்தைகளுக்கு யாத்திரை சென்று கடைசியாக காமாட்சி அம்மனை வந்து சரணாகதி அடைஞ்சு தங்களுக்கு குழந்தை வாக்கியம் அருள வேண்டும் என்று பிரார்த்தித்துக்கிட்டு 41 நாள் காமாட்சி அம்மன் கோயிலேயே தங்கி விரதம் இருந்தாங்க. ஒரு நாள், சுந்தரி எழுந்து வா. ஒரு குழந்தையை வேண்டித்தான் என் சன்னிதானத்திற்கு வந்திருக்கிறாய். இந்த குறை உனக்கு மட்டுமல்ல, ஏற்கனவே கணபதிக்கும் முருகனுக்கும் தாயாகி சொக்கநாதர் சமேதராக மதுரையிலே கோயில் கொண்டிருக்கும் என் அம்சமான மீனாட்சிக்கும் இந்த கலியுகத்தில் தனக்கு ஒரு குழந்தை வேண்டும், அதை தன்மடியில் தவழவிட்டு பாலூட்டி வளர்க்க வேண்டும் என்ற ஏக்கம் உண்டாகியிருக்கிறது. நீ மதுரைக்கு உடனடியாக சென்று மீனாட்சியிடம் பிரார்த்தனை செய். உங்கள் இருவரது குறைகளையும் நான் அங்கு தீர்த்து வைக்கிறேன். நம்ம கதை நீங்கி போச்சுங்க. எப்படி? அன்னை காமாட்சி ஜோதி வடிவமா என் கனவுல வந்து நம்ம குறையை தீர்க்கிறேன்னு வாக்கு கொடுத்துட்டாங்க. அப்படியா? நம்ம உடனே மதுரைக்கு போய் மீனாட்சி தரிசனம் பண்ணி ஆகணும். அதென்ன சுந்தரி, இப்பதானே காமாட்சி நம்ம குறையை தீர்த்து வைக்க போறதா சொன்னேன். அதுக்குள்ள மீனாட்சி? ஐயோ, அதுவும் அவன் உத்தரவு தாங்க. நீங்க பொறுப்படுங்க, நான் போற வழியில என்ன விவரமா சொல்றேன். ஆமா, நமக்கு குழந்தை இல்லாத குறைய போக்கத்தான் காமாட்சி ஜோதி வடிவமா உன் கனவுல வந்து அனுகிரகம் பண்ணிட்டு போயிட்டாலே. அதுக்கப்புறம் இங்க மீனாட்சி அம்மா கிட்ட வந்து எதையோ நினைச்சு குமரி என்னென்னமோ பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இருந்தியே. இன்னும் உனக்கு என்ன வேணும்னு கேட்டு அவகிட்ட கண்ணீர் விட்டுக்கிட்டு இருந்த. அதாவதுங்க, அன்னை மீனாட்சிக்கும் ஒரு குழந்தை எடுத்து வளர்க்கணுங்கிற ஆவல் ஏற்பட்டிருக்குன்னு காமாட்சி தாய் சொன்னாலே, அதே மாதிரி குழந்தை பெக்காத என் குறையையும் அவ குறையையும் சேர்த்து மதுரையில தீர்த்து வைக்கிறேன்னு சொல்லி இருக்காரு. அதனுசரிச்சு தாயே மீனாட்சி, மலடிங்கிற அவ பேர் நீங்க ஒரு குழந்தைய பெக்கிற பாக்கியத்தை என்கிட்ட விட்டுறீ. அது பிறந்த உடனே உன் காலடியில கொண்டு வந்து போட்டு அதை வளர்க்கிற பொறுப்பு அவங்கிட்ட படிச்சிடுறேன்னு பிரார்த்தனை பண்ணிக்கிட்டேன். எங்க அப்படி செஞ்சதுன்னு 2 பேர் குறையும் நீங்க. அம்மா, சுந்தரிக்கு உடம்பு எப்படி இருக்கு? கவலைப்படாதீங்க, சுகப்பிரசவம் ஆயிடும். சீக்கிரம் வாமா. தாயே மீனாட்சி, மலடிங்கிற அவ பேர் நீங்க ஒரு குழந்தைய பெக்கிற பாக்கியத்தை என்கிட்ட விட்டுறீ. அது பிறந்த உடனே உன் காலடியில கொண்டு வந்து போட்டு அதை வளர்க்கிற பொறுப்பு அவங்கிட்ட படிச்சிடுறேன்னு பிரார்த்தனை பண்ணிக்கிட்டேன். ஆண் சிங்கமா பிறந்திருக்கு. சுந்தரி, உன் பிரார்த்தனைக்கு இணங்கித்தான் அம்பாள் நமக்கு 1க்கு 2 அனுகிரகம் பண்ணிருக்காளே. ஏன் இப்படி மூஞ்சிய உம்முன்னு வச்சுக்கிட்டு இருக்க? வேற ஒண்ணும் இல்லைங்க, இந்த 2 குழந்தைகள்ல எந்த குழந்தைய தேவி மீனாட்சி கிட்ட கொடுக்கறது, அந்த குழப்பம்தான். அடி அசடு,
இவ்வளவு தூரம் செய்த அம்பாள் இதுக்கு ஒரு வழி பண்ண மாட்டாளா? 2 குழந்தைகளையும் கொண்டு போய் மீனாட்சி சன்னிதானத்தை வைப்போம். முடிவு அவ பண்ணிக்கிட்டுமே. அதாங்க சரி. மீனாட்சி, நான் சொன்னபடி கொண்டு வந்துட்டேன். 2 குழந்தைகளையும் உன் சன்னிதானத்துல போட்டுடுறேன். நீ எடுக்கிறத எடுத்துட்டு எனக்கு கொடுக்கறத கொடுத்துடுமா. சுந்தரி, சரியா போச்சா? தனக்கு எது வேணுமோ அதை அவளே எடுத்துக்கிட்டான். இனிமே அது அவ குழந்தை. அந்த நினைவோட நிம்மதியா நீ பிறப்பு. என்ன தர்மவாள் அவ பார்த்து குழந்தைய விட்டுட்டு போயிட்டே இருக்கா, நீ பார்த்துட்டு சும்மா இருக்க. அதானே சித்த நில்லுங்க. என்னது குழந்தைய விட்டுட்டு நீங்க பாட்டு போயிட்டு இருக்க? மன்னிக்கணும், அந்த குழந்தைய தேவி மீனாட்சிக்கு அர்ப்பணம் செய்யறதா நாங்க 2 பேரும் பிரார்த்தனை பண்ணிருந்தோம். உங்க நன்னாக நீங்க பேசுறது காசு பணம், ஆடை ஆபரணம், வீடு வாசல், நிலவலங்களை கோவிலுக்கு சாதனை பண்ற உண்டு. ஏன் ஆடு மாடுகளுக்கு கூட நின்றுட்டு இந்த மாதிரி விட்டுட்டு உண்டு. ஆனா மானுஷ கோயில இப்படி விட்டுட்டு போறதா எந்த கோயில எந்த சரித்திரம் கிடையாது. தூக்கிட்டு போங்க. மன்னிக்கணும், அது முடியாதுங்கிறத நாங்க முடிவா சொல்றோம். இவன் என்ன வச்சு அந்த குழந்தையை தூக்கி கையாளும். சுவாமிகளே, இவரல்ல தேவி மீனாட்சியே நேர்ல வந்து தூக்கி கொடுத்தாலும் நான் வாங்கிட்டு போக மாட்டேன். தேவி மீனாட்சி தூக்கி கொடுத்து வாங்குறேன்னா வேற யார் கொடுத்தா வாங்குவேன்? அதுக்கு காஞ்சிபுரத்தா வரணும், மதுரையா கிட்ட சொல்லணும், அப்புறம் இவ தூக்கி கொடுத்தான்னா நான் வாங்கிட்டு போயிடுவேன். அம்மா, காஞ்சிபுரம் மதுரையை நோக்கு பிரிஷா இருக்கலாம். நாங்க பாக்குற உத்தியோகத்துக்கு தர்மகர்த்தாவால் ஒரு உத்தரவு போட்டால இந்த சனியை தூக்கி வீசி வெளியில எடுத்துவே இல்லை. சட்ட அப்படி வரல. சனி படுத்துற பாடு தெரியுமோன்னு என்ன தெரியுமே. அதை அனுபவிக்கணுங்கிற ஆசை பெரியவாளுக்கு இருந்தா அந்த குழந்தைய கொஞ்சம் தொட்டு பாருங்க. தொட்டு பாக்குறது வரும். அந்த குழந்தைய சுண்டைக்காய தூக்கி தூக்கிடணும். என்னைய பெத்தவங்க பக்கத்துல இருக்கும் போது அந்த குழந்தை நேரா அம்பாள் பாதத்தை போய் தொட்டுடுத்து. அது மட்டும் வேணா, அம்பாள் பக்கத்துல தேவேன்னு இருந்த குழந்தை நான் போய் தொட்டோம்னா முகத்தை பார்த்துட்டு வராம கத்துறது. அதாங்க அவ சன்னிதானத்துல கத்த கத்த ஒரு குழந்தைய தூக்குறதுன்னு எனக்கு என்னமோ போல இருக்குதுங்க. அப்படிதானே இருந்தது. ஏன்னா ஒரு காரியம் பண்ணானே, என்ன குழந்தைய அம்பாள் பக்கத்திலேயே விட்டுருவோம். பேசாம இருந்தேன். அத்தை ஜாம பூஜையை முடிச்சுட்டு கதவை பூட்டிட்டு உடனே திறக்கப்படாதுன்றதான சாஸ்திரம். ஆமா, அதனால கதவை பூட்டாம வெறுமனை சாட்டி வச்சுட்டு போடுறது. எப்படி எப்படி மேல சொல்லுங்கண்ணா. எந்த குழந்தையா இருந்தானே ராவண தூங்கித்தானே ஆகணும். கண்டிப்பா. அப்புறமா வந்து அது நல்லா தூங்குற சமயமா பார்த்து பொக்குன்னு தூக்கி வெளியே போட்டுருவோம். நல்ல யோஜனை. செய்யலாம் செய்யலாம். நல்லா அழுத்தி தொடங்க. நான் தான் 3 தடவை அழிச்சுட்டேனே. சோம்பே
சாத்திர கதவு எப்படியா திறக்க முடியாம போகும்? அவள் முயற்சி பண்ணிட்டா இந்த கேள்விக்கே இடம் இல்லை. புரிஞ்சிருக்குமே. என்ன ஆச்சரியமா இருக்கு? எங்களுக்கு அதிர்ச்சியாக இருக்கு. சரி சரி, நீங்க போய் பல்லக்கு தூக்குற மரத்தையும் அந்த ஆட்களை உடனே கூட்டிட்டு வா. வரவே அப்படியே போய் கதவை முட்டுங்க. அமைதிக்கு மறுபெயர் தானே ஆலயம். அதுவும் அர்த்தஜாம பூஜைக்கு பிறகு என்ன இது சத்தம்? என்னை நம்பி குழந்தையை ஒப்படைத்திருக்கிறார்கள். அது நிம்மதியாக தூங்க வேண்டிய சூழ்நிலையை ஏற்படுத்த என்னன்னா வைரம் பாஞ்சி இவ்வளவு பெரிய தேக்கு மரத்தாலே இத்தனை பேர் சேர்ந்து இடியா இடிச்சும் அந்த கதவு அசியலன்னா அந்த கதவு பலத்துக்கு மேல ஏதோ ஒரு பலம் உள்ள இருக்கிறதா உங்களுக்கு எட்டலையா? இன்னைக்கு என்ன தோன்றதுன்னா, நம்ம கதவை வெறுமனை சாத்திட்டு தான் மடப்பள்ளிக்கு போனோம். அந்த நேரம் பார்த்து ஒரு பயங்கரமான கொள்ள கூட்டம் உள்ள போந்துண்டு கதவை திறக்க விடாதபடி அந்த பக்கத்துல இருந்து முட்டு கொடுத்துட்டு எனக்கு தோன்றது இருக்கிறாங்க. எதுக்கு சாவி துவாரத்து வழியா உள்ள பார்த்துட்டோம்னா அது என்னன்னு ஓரளவுக்கு புலப்படலாம். போய் பாருங்க. என்ன பாத்தி சுத்த தொடனடிங்க பிராமணன். எனக்கு இப்படி பயப்படுறா? சுந்தரி, என்ன இது? அர்த்த ஜாமத்துல எதுக்கு இப்படி அழுக? அதாவதுங்க, இந்த குழந்தை என்கிட்ட வயிறு நிறைய பால் குடிச்சிட்டு நல்லா விளையாடிட்டு இருக்கான். அந்த குழந்தை நல்லா இருக்கு. அந்த குழந்தைய நீ விட்ட இடம் எது? அது தொட்ட பாதம் எப்பேற்பட்ட பாதம்? ஆமா, அன்னைக்கு நம்ம அந்த குருக்கள் கிட்ட ரொம்ப தைரியமா குழந்தைய தொட்டு பாருங்க, விட்டு பாருங்க, அப்படி இப்படி எல்லாம் பேசினேன். இப்ப இருக்கு பின்ன அதேரியம். சுந்தரி, சிலையாய் நிக்கிற மீனாட்சி தன்னை நோக்கி தவழ்ந்து வந்த குழந்தைக்கு பசி வந்துட்டா சிலையாவே நின்றுடுவான்னு நினைக்கிறியா? ஐயோ, அப்படி இல்லைங்க. நாம அங்க இருக்கும் போதே கோயில் தர்மகர்த்தாவும் குருக்களும் குழந்தைய தூக்கி வெளியே உன்னை இப்படி எல்லாம் சமாதானப்படுத்த முடியாது. பொழுது விடிஞ்சது கோயிலுக்கு போய் குழந்தைய பார்ப்போம், கவலைப்படாது.